Hi students, today let us see Geography Unit 1. Today let us see Geography Unit 1 lesson. Interior of the Earth. Today we are going to see interior of the Earth. In this lesson, the learning objectives are to acquire, to know about the interior of the Earth, to understand the role of the plates, to learn about earthquakes and volcanics. ஸோ நம்ம இந்த லெசனில் என்ன பார்க்க போகிறோன்னா ஏர்த்தோடைய இன்டீரியர் ஏர்த்துனானது நம்மளுடைய பூமி, நம்ம வாழற பூமி இருக்கியா, அதனுடைய உள்பகுதி மண்ணுக்கு அடியில் அப்படிலாம் சொல்லுவோம் இல்லையா, அது உள்ளே என்ன இருக்குது அப்படிங்கிறத பற்றியும், அதுக்கப்புறமேட்டு அண்டர்ஸ்டாண்ட் த ரோல் ஆஃப் த பிளேட்ஸ், அந்த பிளேட்ஸ் அந்த இது சொல்லுவோம் மேல் தகடு கீழ் தகடு அப்படி சொல்லுவோம் இல்லையா, அந்த மாதிரி இருக்கிற அந்த பிளேட்ஸை பற்றியும் ப்ளஸ் எர்த்குயிக்கு வால்கனிக்ஸ் பற்றியும் தெரிஞ்சுக்க போகிறோம். அதுதான் இந்த லெசனில் நம்ம படிக்க போகிறோம். Introduction. The Earth, our homeland, is a dynamic planet. The Earth's surface has lofty mountains, high platitudes, large plains and deep valleys, etc. The Earth's surface is constantly undergoing changes inside and outside. என்ன சொல்கிறான்னா எர்த் வந்து என்னது நம்மளுடைய ஹோம்லேண்டு எர்த் தான். இது ஒரு டிஃப்ரெண்ட்டான டைனமிக் பிளான்ட்டு, இருக்கிற எல்லா பிளான்ட்டை விட ஒரு டிஃப்ரெண்ட்டான உயிர் வாழற ஒரு இதுனா இது அது எர்த்து தான். எர்த் சர்ஃபேஸ் வந்து எப்படி இருக்குது, ஒரு அதில் வெறும் மலைகள் மட்டும் அது மட்டும் அப்படி இல்லாமல் மவுண்டெயின், பிளான்டியூடு, பிளெயின்ஸு, வேலிஸ், டீப் வேலிஸ் எல்லாமே இருக்கிற ஒரு சர்ஃபேஸ் தான் என்னது எர்த் அப்படின்னு சொல்கிறாங்க. Have you ever wondered what lies in the interior of the earth? What is the earth made up of? எப்பயாவது நீங்கள் நினச்சிருக்கீங்களா எர்த்தில் என்ன தான் இருக்குது, இதுக்குள்ளே என்ன இருக்குது, இன்டீரியரில் என்ன தான் நடக்குது அப்படின்னு நினச்சிருக்கீங்களா, இல்லை எதை வச்சு இதை மேட் பண்ணியிருப்பாங்க அப்படி சொல்லி எப்பயாவது நினச்சிருப்பீங்களா? ஸோ லெட் us see about that. Interior of the earth. The structure of the earth may be compared to that of an apple. The earth to have shells like that of an apple. ஸோ இன்டீரியரோட ஸ்ட்ரக்சர் ஆப்பிள் எப்படி இருக்கும்னா ஏர்த்தோட இன்டீரியர் வந்து ஒரு ஆப்பிளை ரெண்டாக கட் பண்ணால் எப்படி இருக்கும் அந்த மாதிரி ஒரு இதில் இருக்கிறது தான் வந்து என்ன சொல்கிறாங்க இன்டீரியர் ஆஃப் தி ஏர்த்தோடைய ஸ்ட்ரக்சர் சொல்கிறாங்க. இஃப் வி கட் செக்ஷன்ஸ் த்ரூ தி ஏர்த் வி வில் கெட் a weave as shown as figure. On the basis of this study of earthquake waves and spherical earth is found in the three concentric layers. They are so earth வந்து என்னது 3 லேயராக பிரிச்சிருக்காங்க. earthோடைய அந்த ஸ்பியரிக்கல் earth வந்து 3 டைப்பாக பிரிச்சிருக்காங்க. ஃபஸ்ட்டு வந்து the crust, the mantle and the core. இந்த 3 டைப்பில் தான் earth வந்து அடியில் மேலோட வந்து என்ன சொல்கிறாங்க the crust, அதுக்கு இடையில் இருக்கிறது வந்து mantle, அதுக்கு கீழே இருக்கிறது கோருன்னு சொல்கிறாங்க. The crust is the outermost layer of the earth. Its average thickness varies from 5 to 30 kilometers. It is about 35 kilometers of continental masses and only 5 kilometers of ocean floors. என்ன சொல்கிறாங்கன்னா கர்ஸ்ட் வந்து எனக்கு 2 டைப்பாக பிரிஞ்சிருக்கு. அதோட திக்னஸ் எப்படின்னா 5 to 30 கிலோமீட்டர்ஸ் அளவுக்கு வந்து ரொம்ப திக்காக இருக்கும் அப்படி சொல்கிறாங்க. இதுவே வந்து ஒன்று வந்து ஓஷன் மாசஸ்ஸு, இன்னொன்று வந்து ஃப்ளோராவும், இன்னொன்று வந்து காண்டினென்டல் மாசஸ் சொல்லிட்டு 2 டைப்பாக கர்ஸ்ட் இருக்குது. த காண்டினல் கர்ஸ்ட் இஸ் த லெஸ் டென்சன்ஸ் அண்ட் த oceanic crust becomes is made of both light and dense rock types. ஸோ காண்டினென்ட் வந்து எப்போவுமே ஓஷன் கர்ஸ்ட்டை விட ரொம்ப திக்னஸ் கம்மியாக இருக்கும், டென்சி வந்து கம்மியாக இருக்கும் அப்படி சொல்கிறாங்க. the oceanic crust is the composed mostly on the dense rocks such as the பேஸ்டலால் உருவானது தான் என்னது oceanic crust அப்படின்னு சொல்கிறாங்க. The crust comprises two of the distinctive part. The upper part consists of the granite rock and form of the continents. It has mainly mineral constituents of the silica and the alumina. சிலிக்காவும் அலுமினியாவும் அதிகமாக இருக்கிற அந்த கர்ஸ்ட் அந்த இருக்கு இல்லையா, அதுதான் என்ன சொல்கிறாங்க செயில் அப்படி சொல்கிறாங்க. It has an average density of 2.7 gram centimeter. இதில் வந்து ஆவரேஜாக எத்தனை டென்சிட்டி இருக்குன்னா செயிலில் வந்து 2.7 gram centimeter. Do you know Earth is called as the blue planet?
71% of the earth is covered by water. ஸோ உங்கள் earth வந்து என்ன பிளானட் சொல்கிறாங்க, ப்ளூ பிளானட் அப்படி சொல்கிறாங்க. ஏன்னா இதில் வந்து 71% earth சுற்றி என்ன இருக்குது, வாட்டர் இருக்குது. அதனால் earth வந்து ப்ளூ பிளானட் அப்படின்னு அழைக்கிறாங்கன்னு சொல்கிறாங்க. The lower part is the continuous zone of the tensor basic rocks forming the ocean floors, comprising mainly of the silica and magnesium. So silica plus aluminium வந்தால் அது வந்து என்னது, சேலா. இது வந்து சிம்மா. It is therefore called simma. It has the average density 3.0 gram centimeter. இது வந்து 3.0 gram centimeter இருக்கிறது தான் அது சிம்மா அப்படி சொல்கிறாங்க. இதில் வந்து சிலிக்கா ப்ளஸ் மேக்னீசியம் உடைய இது காம்பினேஷன் இருக்கும் அப்படி சொல்கிறாங்க இந்த ஃப்ளோரில். இந்த பிக்சர் பார்த்தா உங்களுக்கு நல்லா தெரியும். ஃபஸ்ட்டு லேயர் கர்ஸ்ட், அதுக்கப்புறம் அப்பர் மென்டல் அவுட்டர் கோர், இன்னர் கோர். இது வந்து இத்தனை டைப்பாக 5 டைப்ஸாக இங்கே நமக்கு தெரியும். இது பார்த்தாலே தெரியும். நம்ம மேலே இருக்கிறது த பூமி, இது வந்து என்னது பச்சையாக இருக்கிறது வந்து பிளெயின்ஸு, இது வந்து ஓஷனிக்கு. அதுக்கு அடுத்து இருக்கிற லேயர் தான் நான் கேர்ஸு சொல்கிறோம். அதுக்கப்புறம் மென்டல்ன்றது ரெட் கலரில் இருக்குது, அதுக்கு மேலே ப்ரௌனாக இருக்குது அப்பர் மென்டல், கீழே ஆரஞ்சு கலராக இருக்குது அவுட்டர் கோர். இன்னர் கோர் உள்ள ஃபுல்லாக அப்படியே எல்லோ கலரில் இருக்குல்ல, அதுதான் இன்னர் கோர். The mantle. The next layer beneath the crust is called the mantle. It is separated from the crust by the boundary called Mohorovičić discontinuity. The mantle is about 2,900 kilometers thick. It is divided into 2 parts. So 2,900 kilometers இருக்கிறதால இது ரெண்டு பார்ட்டாக பிரிச்சிருக்காங்க. The upper mantle with the density of 3.4 to 4.4 gram centimeters extend down to 700 kilometers. So 700 kilometers வரைக்கும் இருக்கிறது என்ன சொல்கிறாங்க, upper mantle. The lower mantle having the density of 4.4 to 5.5 gram centimeter extend from 700 to 2,900 kilometers. So 700லேருந்து 2,900 வரைக்கும் இருக்கிறது வந்து என்ன சொல்கிறாங்க, லோயர் மென்டல் அப்படி சொல்லிட்டு ரெண்டு டைப்பாக இதை பிரிச்சிருக்காங்க. The core. The innermost layer of the earth is called the core. It is also known as the bathysphere. It is separated from the mantle by the boundary called Vistad-Gutenberg distinity. The core is also divided into 2 parts. core வந்து 2 parts-ஆக பிரிக்கிறாங்க. ஒன்று வந்து the outer core, which is rich in iron. It's a liquid state. It extends between 2,900 to 5,150 kilometers. The inner core composed of nickel and the frozen nickel is solid in state. ஸோ லிக்விடாக இருக்கிறத வந்து என்னது அப்பர் கோர்னும், லோயர் கோரை வந்து திக்னஸாக இருக்கிறது லோயர் கோர்னும், சாலிடாக இருக்கிறது அப்படி சொல்லி பிரிச்சிருக்காங்க. The central core have very high temperature and pressure. It extends from 5,150 kilometers to 6,370 kilometers. The average density of the core is 13.0 gram centimeter. ஸோ இந்த கோருடைய இது பார்த்தீங்கன்னா டென்சிட்டி பார்த்தீங்கன்னா 13.0. இதோட இது ஆவரேஜ் பண்ண 2,900லேருந்து 6,370 கிலோமீட்டர்ஸ் வரைக்கும் இருக்கிறது தான் என்னது கோர் பார்ட்டு அப்படி சொல்கிறோம். இதையே 2 டைப்ஸாக பிரிச்சிருக்காங்க. ஒன்று வந்து அப்பர் கோர், இன்னொன்று வந்து லோயர் கோர். ஸோ இந்த இடைப்பட்டதில் இருக்கிறது வந்து என்னது சாலிடாகவும் லிக்விடாகவும் 2 டைப்ஸில் கோர் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. The earth movements. The lithosphere is broken into number of the plates known as the lithospheric plate. Each plate, oceanic or continental, moves independently over the asthenosphere. The movement of the earth's lithospheric plate is termed as tectonic movements. ஸோ இந்த earth வந்து சடனாக மூவ் ஆகுது அப்படி சொல்கிறோம் இல்லையா, அதுதான் லித்தோஸ்பியர் பிளேட்டு. அந்த பிளேட் வந்து மூவ் ஆகிறது என்ன சொல்கிறாங்க, டெக்டானிக் மூமெண்ட்ஸ் அப்படி சொல்கிறாங்க. இது வந்து the energy required to these plates is provided by the internal heat of the earth. earthோடைய ரொம்ப ஹீட்னால தான் இது டிரெக்ஷன் வந்து என்னது மாறி டிஃப்ரெண்ட்டான ஒரு டிரெக்ஷனுக்கு அந்த ஸ்பீடில் அது மூவ் ஆகிறது என்ன சொல்கிறாங்க, earth மூமெண்ட்டுன்னு சொல்கிறாங்க. இந்த பிக்சரில் லித்தோஸ்பியர் பிளேட் எப்படி போட்டிருக்காங்க பாருங்கள். ஓஷனிக் மேலே இருக்கா,
வால்கானிக் ஏரியாஸ் வந்து கீழே இந்த காண்டினென்டல் கர்ஸ்லேருந்து தான் வால்கானிக் உருவாகுது. லித்தோஸ்பியர் அதுக்கப்புறமேட்டு வர லேயர்ஸ் லித்தோஸ்பியரில் இருக்குது. அதுக்கு கீழே இருக்கிறது தான் அஸ்தோனிஸ்பியர், அந்த நெருப்பு குழம்பு மாதிரி உள்ளே இருக்கிறது என்ன சொல்கிறோம், அஸ்தோனிஸ்பியர் அப்படி சொல்லி சொல்கிறாங்க. இந்த இடம் தான் ரொம்ப ஹீட்டாக இருக்கும். இதுதான் என்ன சொல்கிறேன், லித்தோஸ்பியரிக் பிளேட்ஸோடைய picture. The movement of these plates causes changes on the surface of the earth. The earth movements are divided on the basis of the force which cause them. The force which act in the interior of the earth are called as endogenetic force, and the forces that work on the surface on the earth are called exogenetic force. ஸோ இந்த ஏர்த்தோடைய அந்த மூமெண்ட் இருக்கியா, அந்த மாதிரி இன்டீரியரில் நடக்கிற சேஞ்சஸ்ஸு அதெல்லாம் வந்து இன்டீரியரில் நடந்தால் அது வந்து என்னது எண்டோஜெனட்டிக் அப்படின்னும், மேலே சர்ஃபேஸில் நம்ம நடக்கிறோம் இல்லையா, அந்த மேலே இருக்க சர்ஃபேஸில் நடக்கிற சேஞ்சஸை வந்து எக்ஸோஜெனட்டிக் ஃபோர்ஸுன்னு சொல்லிட்டு 2 டைப்பாக இந்த ஃபோர்ஸஸை பிரிக்கிறாங்க. Earthquake, a sudden movement of the portion of the earth's crust which produced a shaking or trembling is known as an earthquake. ஸோ திடீர்னு ஒரு சடனாக ஒரு ஷேக்கிங், நம்ம ஒரு அதிர்வு அப்படி சொல்லுவோம் இல்லையா, அந்த கர்ஸ்டில் ஏற்படுற அதிர்வு தான் என்ன சொல்கிறாங்க, earthquake அப்படின்னு சொல்கிறாங்க. The point where this vibration oriented is called as the focus. The main point அப்படி சொல்லுவோம் இல்லையா, எங்கே ஆரம்பிச்சுது அந்த ஷேக்கிங்கோட மெயின் பாயிண்ட், அதை தான் ஃபோக்கஸ்ன்னு சொல்கிறாங்க. The point of the earth surface directly above the focus is called as the epic center. ஸோ அந்த அதிர்வு மாதிரி அலையாக வரும் இல்லையா, அந்த மெயின் சென்டர்லேருந்து அந்த அலையாக வரத ஃபோக்கஸ்னும், மெயின் சென்டர் பார்ட்டை வந்து எபிக் சென்டர் அப்படின்னு சொல்லுவாங்க earthquakeல. அதுக்கப்புறம் the form of force, the earthquake vibration travel in different directions in the form of seismic waves. seismic waveனா அதோட அதிர்வு அலைகள், earthquakeோட அதிர்வு அலைகள் அப்படி சொல்லுவோம் இல்லையா. வேறு எங்கன்னா earthquake நடந்திருக்கும் ஆனால் இங்கே லைட்டாக ஷேக் ஆகுது அப்படி சொல்லுவோம் இல்லையா, அதுதான் வந்து என்ன சொல்கிறாங்க, seismic waves அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த பிக்சர் பார்த்தா உங்களுக்கு earthquake ஃபால்ட்டு இந்த மாதிரி கர்ஸ் வந்து ஈவனாக இருக்கிறது வந்து என்னது, திடீர்னு அதுக்குள்ளே ஒரு பிரேக் வந்தது பார்த்து எபி சென்டர், எந்த இடத்துல மெயின் பாயிண்ட்டு தான் என்ன சொல்கிறோம் எபி சென்டர் சொல்கிறோம். அதுக்கு அடுத்து இருக்க அந்த லேயரை தான் ஃபோக்கஸ்ன்னு சொல்கிறோம். அதுக்கப்புறம் சுற்றி இருக்கிற இதெல்லாம் என்ன சொல்கிறோம், செஸ்மிக் வேவ்ஸ் அப்படி சொல்லிட்டு பிரிச்சிருக்கோம். இந்த ஃபால்ட் பிளெயினு, அதுக்கப்புறமேட்டு ஃபால்ட்டு ஸ்க்ராபு, ஃபால்ட்டு ட்ரேஸ் அப்படி சொல்லிட்டு 3 டைப்பாக பிரிச்சுருக்காங்க. இப்போ அதனால ஏற்படுற அந்த அதிர்வு, அதுக்கப்புறம் ஏற்படுற சேஞ்சஸ், அதை தான் இப்படி சொல்லியிருக்காங்க. இதை earthquakeோடைய பிக்சராக காமிச்சிருக்காங்க. The earthquake waves are recorded by an instrument known as the seismograph. The magnitude of an earthquake is measured by the Richter scale. The number of this scale range is 0 to 9. ஸோ இந்த ரெக்டர் ஸ்கேலில் தான் என்ன பண்ணுறாங்க, earthquakeோடைய நம்ம அடிக்கடி சொல்லுவாங்க இல்லையா, ரெக்டர் ஸ்கேல் அளவில் 7 பாயிண்டில் இருக்குது, இத்தனை சென்டிமீட்டர், அந்த மாதிரி 0 to 9 வரைக்கும் தான் இது வந்து ரொம்ப ஹையெல்லாம் வந்து இந்த 9ஆக இருக்கும். ஸோ இதை தான் என்ன சொல்கிறாங்க, அது அளக்கிற earthquake அளக்கிற மெஷர்மெண்ட்ஸ் வந்து ரிக்டர் ஸ்கேல் அப்படி சொல்கிறாங்க. இதுக்கு பயன்படுத்துகிற அந்த ரெக்கார்டட் வேவ்ஸ் ரெக்கார்ட் பண்ணுறது என்ன சொல்கிறாங்க, செஸ்மிக்ராஃப் அப்படிங்கிற இன்ஸ்ட்ருமெண்ட் மூலமா தான் அதை ரெக்கார்ட் பண்ணுறாங்க. நெக்ஸ்ட் the causes of earthquake. earthquakeனால ஏற்படுற என்னென்ன விளைவுகள் ஏற்படும்னா, the shift causes of the earthquake is sudden slipping of the portions of the earth's crust along fracturing or faults. The movement of the molten rocks underneath the surface produced strains which break the rocks apart. ஸோ திடீர்னு ஒரு பிளவு ஏற்பட்டால் என்ன ஆகும், அந்த இடத்துல இருக்க அந்த போர்ஷன் வந்து சேஞ்ச் ஆகிடும், அந்த இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் வந்து என்ன ஆகிடும், ஸ்லிப் ஆகி ஃபால்ஸாக மாறிடும். அது மாதிரி ஒரு ப்ராப்ளம். இல்லைன்னா அதோடைய மாஸ் அந்த இது வந்து என்னது சடனாக பிரேக் ஆகி அதில் கிராக்கர்ஸ்லாம் விழுந்துடும் அப்படி சொல்கிறாங்க. சம்டைம்ஸ் the surface of the earth itself cracks. அதான் அதோட அந்த வைப்ரேஷனு அந்த இது மூலயமா ஏற்படுற அந்த கிராக்கர்ஸ் வந்து என்னது அப்படியே வந்து எப்போவுமே இருக்கும், அது வந்து என்றைக்குமே நமக்கு டேஞ்சர்ஸ் தான். Another cause of the earthquake is volcanic activity. ஸோ earthquake வந்தால் வால்கானிக் ஆக்டிவிட்டியும் நடக்கிறதுக்கு சான்சஸ் இருக்குது. அடியில் இருக்க இந்த குழம்பு சொல்வோம் இல்லையா, லாவா, அது வெளியே வர்றதுக்கும் சான்சஸ் இருக்குது. The violent or explosive eruptions often causes the earth with its viscosity to quake.
earthquakes are often common in most volcanic areas. Volcanic areas தான் அதிகமாக earthquake வரும். earthquake அதிகமாக வர இடத்துல தான் volcanics இருக்கும். Effects of earthquakes. Earthquakes may cause changes in the earth's surface. Vibration often set landslides in mountainous region. A greater danger in an earthquake is the falling of buildings. Most of the houses which collapsed were made up of mud and brick and proved to the death traps. ஸோ இதோட எஃபெக்ட்ஸ்ன்னு பார்த்தீங்கன்னா என்ன ஆகுது, கண்டிப்பாக ஒரு லேண்ட்ஸ்கேப்பில் வந்து மாற்றம் ஏற்படுது. அந்த ரீஜன் வந்து மவுண்டெயினில் ஒரு மாற்றம் ஏற்படும். அதனால நிறைய டேஞ்சர்ஸ் உருவாகலாம். பில்டிங்ஸு, அப்புறமேட்டு பெரிய பெரிய வீடுகள்லாம் வந்து இடிஞ்சு விழுந்து அதனால நிறையா உயிர் சேதம் ஏற்படுறதுக்கு காரணமாக இருக்குது. இந்த மாதிரி பீரியடில் ஃபயர் வர்றது கூட இன்னொரு பெரிய அட்வான்டேஜாக இருக்குது. அண்டர் கிரவுண்ட் வாட்டர் சிஸ்டம் இஸ் நேச்சுரலி டிஸ்டர்ப்டு பை சச் மூமெண்ட்ஸ். ஸோ இந்த எர்த்குயிக்னால, இந்த அழுத்தத்தினால என்ன ஆகும், அண்டர் கிரவுண்ட் வாட்டர்ஸில் கூட ப்ராப்ளம்ஸ் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. Distribution of earthquakes. The world's distributions of the earthquakes coincide very closely with that the volcanic regions of greatest seismicity on circumpolar Pacific areas, with the epicenters and the most frequent occurrence along the Pacific Ring of Fire. ஸோ இந்த அதிகமான டிஸ்ட்ரிபியூஷன்ஸ் எர்த்குயிக் இது எங்கே அதிகமாக இருக்குன்னா பசிபிக் ரிங் ஆஃப் ஃபயர், அங்கே தான் ரொம்ப ரொம்ப அதிகமாக இருக்குது அப்படி சொல்கிறாங்க. another 31% of the earthquake take place in the Meridian Himalayan belt, including Asia Minor, the Himalayan and the part of the northwest China. ஸோ இந்த ஏரியாலாம் அதிகமாக 31% கிட்ட earthquake வரதுக்கு வாய்ப்பு இருக்குது. The remaining percentage of the earthquakes are occur in North America and the Rift Valley areas of the Red Sea and the Dead Sea. Dead Sea இருக்கிற இடத்துலையும் அதிகமான earthquake வர்றதுக்குரிய வாய்ப்புகளாக இருக்குது அப்படி சொல்கிறாங்க. There are 3 types of earthquake waves. earthquake waves வந்து 3 டைப்ஸாக பிரிச்சிருக்காங்க. ஒன்று வந்து P waves or longitudinal waves. S waves or transverse waves. L waves are surface waves. ஸோ P waves-ங்கிறது வந்து லாங்கிடியூடில் அந்த மாதிரி நார்த் வெஸ்ட் அப்படி சொல்லுவோம் இல்லையா, நார்த்து சவுத்து அந்த மாதிரி டைப்பில் வர்றத லாங்கிடியூட் வேவ்ஸு சொல்கிறாங்க. எஸ் வேவ்ஸுங்கிறது வந்து டிரான்ஸ்வர்ஸ் வேவ்ஸ், சுற்றி அது மாதிரி வர்றது. எல் வேவ்ஸுங்கிறது சர்ஃபேஸ், நம்ம மேலே நடக்கிற சர்ஃபேஸில் நடக்கிற எர்த்குயிக் தான் எல் வேவ்ஸ் அப்படி சொல்லிட்டு இந்த எர்த்குயிக் வேவ்ஸை 3 டைப்ஸாக பிரிச்சிருக்காங்க. On 26th December 2004, tsunami in the Indian Ocean swept coastal area of Indonesia, India, Sri Lanka, Thailand, etc. They caused immense damage to life and property in the coastal area. ஸோ யாராலுமே மறக்க முடியாத ஒரு வருஷம்னா அது என்னது, 2004 நடந்த அந்த டிசம்பர் 26 வந்த சுனாமி தான். ஸோ அந்த சுனாமி வந்து எங்கே ஃபஸ்ட்டு உருவாச்சு, இந்தியன் ஓஷனில். அது இந்தோனேஷியா, இந்தியா, ஸ்ரீலங்கா, தாய்லாந்து அந்த மாதிரி எல்லா இந்த கடலோர நாடுகள் எல்லாத்தையுமே ஒரு வழியாக கலக்கி போட்ட ஒரு வருடம் அதுதான் அப்படி சொல்கிறாங்க. ஒரு பெரிய டேமேஜ் ப்ளஸ் நிறைய பேருக்கு ப்ராப்பர்ட்டி, கோஸ்டல் ஏரியாவில் இருக்கவங்களுக்கு பெரிய லைஃபே இழந்த மாதிரி ஒரு இதுவாக அமைஞ்சது தான் என்னது இந்த டே on 26th December 2004. Volcanics. The volcanic is a wet on and opening of the earth's crust through which hot magma erupts from deep below the surface. ஸோ உள்ளே இருந்து பூமிக்கு அடியில் அப்படி சொல்லுவாங்க, கர்ஸ்லேருந்து ஒரு ஹீட் மேக்மா வந்து எரப்ட் ஆகி வெளியே வரும் இல்லையா, அது அந்த சர்ஃபேஸ்க்கு சர்ஃபேஸ்க்கு வர்றதை என்ன சொல்கிறாங்க, வேல்கானியோ அப்படி சொல்கிறாங்க. வேல்கானிக் eruptions may be also take place through the long track or fissure through which steam and other material flow out. ஸோ அது மூலயமா என்னது புகையோ இல்லை கிராக்கர்ஸோ இல்லை ஃப்ளோ அவுட் ஆகி ஒரு மாதிரி ஒரு குழம்பு மாதிரி, நெருப்பு குழம்பு மாதிரி வருது அப்படி சொல்லுவோம் இல்லையா, அதுதான் வேல்கானோ லாவா அப்படி சொல்கிறாங்க. இந்த பிக்சர் பார்த்தாலே உங்களுக்கு சூப்பராக புரியும். மேக்மோ கீழே இருந்து வர்றது அது அந்த மேக்மா, அதுக்கு மேலே இருக்கிறது வந்து என்னது ராக் லேயர்ஸ் ஆஃப் த எர்த் கர்ஸ்ட் மேலே இருக்கிறது, அதுக்கு மேலே லாவா ஃப்ளோஸு, அதுக்கப்புறமேட்டு வெட்டு, அந்த புகையாக வர்றது ஆஷ் கிளவுட்ஸ் அப்படி சொல்லிட்டு இதை எத்தனை டைப்பாக பிரிச்சுருக்காங்க பாருங்கள். இந்த பிக்சரில் இருக்கிறது தான் கீழே இருக்கிற மேக்மா தான் அது மேலே
நெருப்பு குழம்பு வெடித்து வெளியே வருது. The melted rock material within the earth together with gases is called magma. After it rises on the surface, it is called as the lava. சரி, உள்ளுக்குள்ளே பூமிக்கு அடியிலே கேஸஸாக உள்ளே இருக்கிறது தான் என்ன சொல்கிறாங்க, மேக்மா சொல்கிறாங்க. அதுவே வெடித்து நெருப்பு குழம்பா வெளியே வரும்போது அதான் லாவான்னு சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் இந்த ஓப்பனிங் அண்ட் த ஃபார்ம் ஆஃப் conical hill or a mountain vent is an opening or mouth of the volcano. ஸோ அந்த வெண்ட்டு அது ஓப்பன் ஆகும் இல்லையா, அந்த மலையிலேருந்து வெடித்து வெளியே வருவோம்ல, அந்த ஓப்பனிங் அந்த டிப்பு அதுதான் வந்து என்ன சொல்கிறாங்க, வெட்டுன்னு சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் இந்த டாப் ஆஃப் த கோன் இஸ் யூஸ்வலி மார்க்ட் ஆஃப் த ஃபியூனஸ் ஷேப் டிப்ரெஸ் விச் இஸ் கால்ட் அஸ் த கிராக்டர். அந்த ஹோல் வரும் இல்லையா, அதனால வெடித்து வரும்போது ஹோல் வரும்ல, அந்த சென்டர் பாயிண்ட் தான் கிராக்டர் அப்படின்னு சொல்கிறாங்க. ஷேப்டு லைக் அ basin, it is called a caldera or caused by violent explosions which flow away the entire top of great cones. ஸோ இந்த கிளாண்டரான்றது வந்து ரொம்ப டேஞ்சரஸான ஒரு வைலண்ட்டாக எக்ஸ்போஸ் ஆகிற ஒரு வால்கானோ சொல்கிறாங்க. ஏன்னா அது வந்து என்னது, அந்த என்டையர் அந்த கோனையே அப்படியே வெடிச்சிட்டு மலை செதறி வரும் இல்லையா, அந்த மாதிரி வரும், அதுதான் கால்டரோ அப்படின்றாங்க. Causes of volcanic activities: the temperature increases as the deep increasing and the rate of 1 degree Celsius for every 35 meters. There is a great pressure at the depth of about 15 kilometers. The pressure is about 5 tons per centimeter of the rock. ஸோ அந்த 15 சென்டிமீட்டருக்கு இடையில் அந்த ப்ரெஷர் கொடுக்குற அந்த இதுதான் என்னது, வெடித்து வேல்கானிக்காக வருது அப்படி சொல்கிறாங்க. The magma under great pressure has the capacity to dissolve the great volume of the gas. Some gases also combustible. This makes volcanic material burst forth through the weak spot in the earth's crust. ஸோ இந்த எல்லா இடத்துலையுமே என்ன இது வேல்கானிக் வரும்னு சொல்ல முடியாது. வேல்கானிக் வந்து ரொம்ப வீக்கான எர்த் கர்ஸ் இருக்கிற ஏரியாவில் தான் வேல்கானிக் பர்ஸ் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குன்னு சொல்கிறாங்க. நேச்சர் ஆஃப் வேல்கானிக் எரப்ஷன்ஸ். நேச்சராக வேல்கானிக் எரப்ஷன் எப்படி இருக்குன்னா, சம்டைம்ஸ் மேக்மா ரைசஸ் ஸ்லோலி டு த சர்ஃபேஸ் அண்ட் ஸ்ப்ரெட் ஓவர் த vast area. This is known as the fissure eruption. Some plateaus plains have been formed in this way. Example, Deccan plains and India and the Colombian plains in North America. இந்த மேக்மா வந்து ரொம்ப ஸ்லோவாக ஒரு திக்கான இதில் ப்ராசஸில் வந்து சர்ஃபேஸில் ஸ்லோவாக வந்து வரும் இல்லையா, அதை வந்து என்ன சொல்கிறாங்கன்னா ஃபிஷர்ஸ் எரப்ஷன் அப்படின்னு சொல்கிறாங்க. இதே இந்த லாவா வந்து ரொம்ப த்ரோன் ஹை இன்டு த அட்மாஸ்பியர், ரொம்ப ஃபாஸ்ட்டாக வெளியே வந்து பிசைட்ஸ் லாவா ஆஷ் ஸ்ட்ரீம் கேசஸ் அண்டு ஸ்பேசஸ் ஆஃப் rocks are also thrown out. These types of eruptions is known as the explosive eruptions. அது வந்து fissure eruption, இது வந்து explosive eruptions. இது வந்து எப்போனா அந்த terrible explosions on the Iceland is Karakoda 27th August 1883. இது மாதிரி முத இந்தோனேஷியாவில் வந்திருக்கு. நெக்ஸ்ட் டைப்ஸ் ஆஃப் வேல்கானிக்ஸ். வேல்கானிக்ஸ் வந்து 3 டைப்ஸாக பிரிச்சிருக்காங்க. த ஷேப் அண்ட் வேல்கானிக் டிபெண்ட்ஸ் ஆன் த டைப் ஆஃப் லாவா அண்ட் ஃபோர்ஸ் ஆன் த எரப்ஷன்ஸ். ஆன் த பேசிஸ் ஆஃப் த ஷேப் தேர் ஆர் 3 டைப்ஸ் ஆஃப் வேல்கானிக்ஸ். தே ஆர் ஷீல்டு வேல்கானிக், சிலிண்டர் கோன் வேல்கானிக், காம்போசிட் வேல்கானிக். 3 டைப்ஸான வேல்கானிக்ஸ்: ஷீல்டு வேல்கானியோ, சிலிண்டர் கோன் வேல்கானோ, காம்போசிட் வேல்கானோ சொல்லிட்டு 3 டைப்பாக பிரிச்சிருக்காங்க வேல்கானோஸ். First, shield volcano. The shield volcano is formed by quiet eruptions of lava with the low silica content. Silica content ரொம்ப கம்மியாக இருக்கிற ஒரு eruption உருவாக்குறது தான் அது shield volcano. Such an volcano has a wide base and a cone and gentle slopes. Volcanoes of the Hawaii Islands or this type. இந்த Hawaii இது ஐஸ்லாண்டில் இருக்கிற இது வந்து வேல்கானோ எப்படி இருக்கும்னா ஷீல்டு வேல்கானோ டைப்பில் தான் இருக்கும் சொல்கிறாங்க. அதுதான் வந்து அதோட எக்ஸாம்பிள்ஸு. ஷீல்டு வேல்கானோட எக்ஸாம்பிள் வந்து ஹவாய் ஐஸ்லாண்ட்.
இந்த பிக்சர் பார்த்தா உங்களுக்கே தெரியும் ஷீல்டு வேல்கானோ பாருங்கள். இது ஒரு ஷீல்டு மாதிரி அந்த வேல்கானோ வெளியே வந்து அது அப்படியே ஒரு ஷீல்டு மாதிரி அப்படியே சுற்றி பக்கத்தில் அது மாதிரி பரவுறது தான் என்ன சொல்கிறாங்க, ஜென்டில் பேஸ்டர் ஸ்லாப் ஆஃப் வேல்கானோ வெண்ட் மேக்மா இதெல்லாமே இருக்கிறது தான் அது ஷீல்டு வேல்கானோன்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட் சிலிண்டர் கோன் வேல்கானோ. சிலிக்கா ரிச் மேக்மா traps gases inside the volcano until enough pressure is built by the push the magma out of the earth's crust. ஸோ சிலிக்கா ரிச் மேக்மா இருக்கும்போது ரொம்ப அதிக ப்ரெஷர்னால அந்த கேஸஸ் வந்து என்ன ஆகுது, ரொம்ப ஃபாஸ்ட்டாக வெளியே வரும். அந்த மாதிரி ஒரு புஷ்ஷில் வெளியே வரும்போது அந்த கர்ஸ்ட் என்ன ஆகுது, ஒரு கோன் டைப்பில் உருவாகி அதுலேருந்து கேஸஸ் வெளியே வரும். அந்த மாதிரி ஒரு ஆஷ் மாதிரி ஃபஸ்ட்டு வந்துடும், அதுக்கு மேலே உள்ளேருந்து வெளியே வரும். With the volcano erupts, it shoots gases, ash, etc. with great force, throwing them several kilometers up into the atmosphere. ஸோ ரொம்ப ஃபாஸ்ட்டாக வெளியே வெடிச்சிட்டு வர்றது அப்படி சொல்கிறது தான் அது சிலிண்டர் கோன் வேல்கானோஸ். Many volcanoes of Mexico and Central America belongs to this group. இந்த சிலிண்டர் கோன் வேல்கானிக்ஸ்க்கு வந்து ரொம்ப எக்ஸாம்பிளாக சொல்லணும்னா மெக்சிகோ சென்ட்ரல் அமெரிக்காவில் இருக்க இந்த இதெல்லாம் வந்து என்னது இந்த இந்த இனத்தை சேர்ந்தது அப்படி சொல்கிறாங்க. இந்த மாதிரி டைப்ஸ் ஆஃப் வேல்கானோ இருக்கிற ஏரியாஸ். இப்போ இந்த வேல்கானோ அந்த வேல்கானோ ஷீல்டு மாதிரி அப்படி பக்கத்துலேயே போய் இது பாருங்கள், நல்லா தூக்கி மேலே வந்து அதுக்கப்புறமேட்டு இதுவாகிறதால அது ஒரு கோன் டைப் மாதிரி மேலே போய் வர்றதால அது என்ன சொல்கிறாங்க, சிலிண்டர் கோன் வேல்கானோ அப்படி சொல்கிறாங்க. Composite volcano. Composite volcanoes are made of alternative layers of lava, cylinder and ash. They are also called stratovolcano. St. Helens is an example of the composite volcano. St. Helens அந்த மவுண்டன் அந்த இது இருக்கு இல்லையா, அதுதான் வந்து என்னது வேல்கானோ, இந்த காம்போசிட் வேல்கானோக்கு எக்ஸாம்பிள். இது வந்து எப்படின்னா இந்த வேல்கானோ வந்து ரொம்ப செயல் இழந்த மாதிரி அது மாட்டுட்டு அமைதியாக இருக்கும், அந்த மாதிரி இருக்கிறது தான் என்ன சொல்கிறது காம்போசிட் வேல்கானோ அப்படி சொல்கிறாங்க. இதில் பார்த்தீங்கன்னா பாருங்கள், வேல்கானோ அந்த லாவா வந்து அந்த அளவுக்கு வரல, ஆனால் ஆஷஸ் வந்து கொஞ்சம் அதிகமாக வருது. இதுதான் என்ன சொல்கிறாங்க காம்போசிட் வேல்கானோ அப்படின்னு சொல்கிறாங்க. Volcanoes are also grouped according to their periodicity of eruptions such as active, dormant and extinct. These names refers to the state of activity rather than the types of volcanoes. Volcanosல வந்து active, dormant, extinct இந்த 3 டைப்ஸில் வந்து பிரிச்சிருக்காங்க volcanoes. Active volcanoes that erupt frequently are called active volcanoes. Most of the active volcanoes lies in the Pacific Ring of Fire belt and lies along the Pacific coast. ஸோ பசிபிக் கோஸ்ட்டில் இருக்கிறது தான் வந்து அதிகமாக ஆக்டிவ் வேல்கானிக்காக இருக்கும். ஆக்டிவ்னா எப்போவுமே என்ன பண்ணும், ஆக்டிவாக இருக்கும், எப்போ வேணாலும் அங்கே வந்து மலையில் வெடிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு சிச்சுவேஷன் வரும் வேலை. இதில் வந்து மெயினாக பார்த்தீங்கன்னா யூஎஸ்ஏ, அப்புறம் பிலிப்பைன்ஸு, ஹைவா, இதெல்லாம் வேர்ல்ட்ஸ் பிக்கஸ்ட் ஆக்டிவ் வேல்கானோ இருக்கிற ஏரியாஸ்ன்னு சொல்கிறாங்க. டார்மெண்ட் அதாவது செயல் இழந்த அப்படி சொல்லுவோம் இல்லையா, அந்த மாதிரி இருக்கிற வேல்கானோஸ் ஹாவ் ஷோன் நோ சைன் ஆஃப் ஆக்டிவிட்டி ஃபார் மெனி இயர்ஸ் பட் தே மே பிகம் ஆக்டிவ் அட் எனி டைம். இது வந்து செயல் இழந்து இருக்கிற மாதிரி இருக்கும், ஆனால் எப்போ வேணாலும் ஆக்டிவாக மாறலாம். இட் இஸ் ஆல்சோ கால்ட் as a sleeping volcano. இது வந்து வென்சுலாஸ் மவுண்டன் ஆஃப் இட்டாலி, மவுண்ட் பிச்சுமியா இன் ஜப்பான், மவுண்ட் கார்காடோ ஆஃப் இந்தோனேஷியா ஆர் ஃபேமஸ் எக்ஸாம்பிள்ஸ் ஆஃப் திஸ் டைப். இந்த டார்மெண்ட் வேல்கானிக்ஸ் வந்து ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான இது பார்த்திங்கன்னா வேல்கானோ எங்கே அதிகமாக இருக்குன்னா வென்சுலா மவுண்டன், இட்டாலி, பிச்சுமா, ஜப்பான், அதுக்கப்புறமேட்டு இந்தோனேஷியாலலாம் அதிகமாக இருக்குது அப்படி சொல்கிறாங்க. Next, the top of extinct volcano mountains have been arid. Mount Popeye of Myanmar and the Mount Kilimanjaro and Mount Kenya of America are example of எக்ஸ்டர்னிக் வால்கானிக்ஸ். அதாவது இது வந்து ஒரு பீரியடில் ஆக்டிவாக இருந்து அதுக்கப்புறம் செயல் இழந்து அது எதுவுமே நடக்காது, அது எதுவும் ஆகாது, ஆனால் அந்த இடத்துல அப்படி வந்திருக்கு, அதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படி சொல்லுவோம்ல, அந்த மாதிரி இருக்கிறதா. இது மியான்மரு,
அப்புறம் கிளிமஞ்சாரோ மவுண்ட், அப்புறம் கென்யா, ஆஃப்ரிக்கா இந்த ஏரியாலலாம் அதிகமாக இந்த வால்கானோஸ் இருக்குது அப்படி சொல்கிறாங்க. Distributions of volcanics in the world. Volcanics are located in clearly defined pattern around the world. They are closely related to regions that have been instantly folded or faulted. They are about 500 active volcanics or thousands of diamonds. ஸோ இந்த volcanics வந்து 500 ஆக்டிவ் வால்கானிக்காகவும் thousands டீஆக்டிவ் வால்கானிக்ஸாகவும் இருக்குது அப்படி சொல்கிறாங்க. The occur along of coastal mountain ranges as offshore islands and the midst of the oceans. இந்த இடத்துல தான் என்னது அதிகமான வால்கானிக் இருக்குது அப்படி சொல்கிறாங்க. The earthquake belts of the world. There are 3 major zones of volcanic activities in the world. ரொம்ப வால்கானிக்ஸ் ஆக்டிவிட்டிஸ் அதிகமாக வேர்ல்டில் இருக்கிற ஜோன்ஸ்னு பார்த்தீங்கன்னா இந்த சர்க்குலம் பசிபிக் பெல்ட், த மிட் கான்டினென்டல் பெல்ட், த மிட் அட்லாண்டிக் பெல்ட். இதுதான் ரொம்ப ரொம்ப பாப்புலரான வால்கானிக் ஜோன். மேஜர் வால்கானிக் ஜோன்னா இது மூணு தான். பசிபிக் பெல்ட், த மிட் கான்டினென்டல் பெல்ட், த மிட் அட்லாண்டிக் பெல்ட். Circumbelt. This is the volcanic zone of the convergent oceanic plate boundary. இந்த பசிபிக் ரிங் ஃபயர் அதுதான் வந்து இந்த மாதிரி சர்க்கும் பெல்ட்டில் இருக்க ஒரு ஓஷனில் அதிகமாக வர்ற வால்கானிக் ஜோன். திஸ் ஜோன் இஸ் பாப்புலர்லி டேர்ம்ட் அஸ் த பசிபிக் ரிங் ஆஃப் ஃபயர். இந்த பசிபிக் ஓஷன் தான் என்ன சொல்கிறாங்க, பசிபிக் ரிங் ஆஃப் ஃபயர் அப்படி சொல்கிறாங்க. இது வந்து எஸ்டிமேட்டட் டு இன்க்ளூட் 2/3 ஆஃப் தி வேர்ல்ட்ஸ் வால்கானிக்ஸ். அதாவது 3ல் 2 பாகம் வந்து வால்கானிக் இருக்குன்னா அது வந்து பசிபிக் ரிங் ஃபயரில் தான் அதிகமாக இருக்குது. Next, the mid-continental belt. This is the volcanic zone of convergent continental plate boundaries that includes the volcanoes of the Alpine mountain chains, the Meridian Sea, and the fault zone of Eastern Africa. The important volcanics are Vesuvius, Stromboli, Etna, Kilimanjaro, and Kenya. Surprisingly, the Himalaya have no active volcanics at all. வால்கானோ இருந்தாலும் ஹிமாலயாஸில் வந்து இது வரைக்கும் வால்கானிக் ஆக்டிவிட்டீஸே நடந்ததே இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க. மிட் அட்லாண்டிக் பெல்ட். The belt represents the divergent boundary of the plates located along the mid-Atlantic trade. Volcanics of this area are mainly of fissure erupts. This type of Iceland is most active volcanic area and is located on the mid-Atlantic rate. Saint Helena and the Azores Islands are the other examples. So mid-Atlantic belt வந்து அட்லாண்டிக் இதில் தான் அதிகமாக இருக்குது அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த இடத்துல தான் இதில் வந்து ஃபிஷ்யூர்ஸ் அப்படின்னா ஸ்லோவாக வரும் சொல்லுவாங்க, லாவா அந்த டைப்பான வால்கானோ இது வந்து ஹெலனாவும் அஸ்ரோஸ் ஐஸ்லாண்ட்லேயும் இது அதிகமாக இருக்குது அப்படி சொல்கிறாங்க. Here I complete the lesson, children. Study well and understand the lesson. Thank you, children.